ஆத்ம உறவுகளுக்கு ஆத்ம அடியேனின் ஆத்ம நமஸ்காரங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஓம் காளி. அன்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், எதற்காக ஆன்மீகம், ஏன் தியானம் செய்ய வேண்டும், எதற்காக கடவுளை தேட வேண்டும், நான் வாழ்கிறேன், உண்கிறேன், பிறக்கிறேன், இறக்கிறேன், இதில் கடவுளுக்கு என்ன வேலை என்று கேட்டார். அந்த நான் என்பதை அறியவே கடவுள் தேவைப்படுகிறது. உள்கடந்தவுடன் அந்த நான் என்பது எது என்று தானாக விளங்கும் என்று. உண்மையில் ஆன்மீகம் என்பது இந்த கலியுகத்தில் கேலிக்கூத்தாக போய்கொண்டிருக்கிறது. உண்மையில் புற ஆன்மீகம் அனைத்துமே பிழப்பாகிவிட்டது. வயிற்று பிழைப்பாகிவிட்டது. ஒரு ஃபேண்டசியாகவும், ஒரு விளம்பரத்திற்காகவும், புகழிற்காகவும், பணத்திற்காகவும் பல செயல்பாடுகள் அதில் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு அது தேவையில்லை. அக ஆன்மீகத்தை பற்றி நாம் பேசுகிறோம். ஏனென்றால் அதுதான் வாழ்வியல் ஆன்மீகம். இந்த வாழ்வு அகத்தை சார்ந்தே அமைந்துள்ளது. அகமே புறம், புறமே அகம். புறம் என்பது மாயை, அகம் என்பதே சாயை. அகமில்லையேல் புறமில்லை. புறம் அகத்தை பறைசாற்றவே புறம். ஆகையால் நாம் அக ஆன்மீகத்தை பற்றி, உண்மையான ஆன்மீகம், சித்த ஆன்மீகத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இதை தவிர வேறொன்றும் இந்த பிரபஞ்சத்திலும் இல்லை, உலகத்திலும் இல்லை, எங்கேயுமே இல்லை. அப்படி என்றால் இந்த கடவுள் என்பது எது என்றால், அது ஒரு பொருளும் அல்ல, அது ஒரு நிலையும் அல்ல. இக்குணத்தான், இந்நிறத்தான், இச்செயலான், இது எதுவுமே இல்லை. இல்லாத ஒன்றை இருப்பதற்கான ஒரு சொல்லே கடவுள். உள்கட என்ற கடந்து செல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டிற்குன்றான ஒரு வினைச்சொல் அது. ஏனென்றால் உள்கடக்கும் பொழுது அங்கே வெட்டவெளி, அங்கே ஏதுமற்ற ஒரு பாழ், நல் இருள், அங்கே பேர் ஒன்றும் வைக்க முடியாது என்ற காரணத்தினால் அந்த கடக்கக்கூடிய அந்த கடக்கக்கூடிய செயல்பாட்டையே கடவுள் என்று வைத்துவிட்டார்கள் நம் முன்னோர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள். சரி, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், துன்பப்படுகிறோம், இன்பப்படுகிறோம், பிறந்தோம், இறந்தோம், உண்டோம், உடுத்தோம், உண்பதும் உடுப்பதும் கொண்டதும் கொடுப்பதுமே நிரந்தரம் என்று இங்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த செயல்பாடு யுகமாக, ஜென்மமாக அதே செக்கு மாடு மாதிரி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. சரி, இந்த செக்கு மாடு என்ற இந்த வாழ்க்கை, இந்த பிறப்பு இறப்பு என்ற இந்த சுற்று கொண்டே இருக்கிறது. அந்த நடுப்பகுதியில் இருக்கின்ற அந்த செக்கு எண்ணெய் பிரபஞ்சத்துடைய அந்த படைப்பு, அந்த காப்பு, அழிப்பு ஆகிய செயல்பாட்டிற்கான அந்த செயல்பாடு நம்மை சிருஷ்டித்து, இந்த செயல்பாட்டை நமது மூலமாக அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த மனித இனம் இல்லை என்றால், இந்த மனம் என்ற ஆறாவது அறிவு இங்கு இல்லை என்றால், இந்த பிரபஞ்சம் என்பதும், இந்த சூரியன் என்பதும், இந்த கோள்கள் என்பதும், இந்த செயல்பாடுகள் அனைத்துமே பொய்யாகிவிடும். இங்கே ஆடு, மாடு, கோழி, அந்த 5 அறிவுகள் ஜீவிகள் இருக்கும் வரை அது வேலையை பார்க்கும். இங்கே ஒன்றுமே அதுக்கு தெரியாது. ஏனென்றால் அது அந்த செயல்பாட்டில், தன்னுடைய செயல்பாட்டில் அது நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ உலகத்தில் எது இருக்குது, எது போச்சுன்னு தெரியாது. இந்த மனிதன் மனம் என்ற அந்த ஆறாவது அறிவு, அந்த முருகு அறிவு வரும்பொழுதே இங்கே அனைத்தும் இங்கே படைக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி படைப்பு இருந்தாலும் அது அறியப்படவில்லை, உணரப்படவில்லை, அது தெரியப்படவில்லை. இந்த ஆறாவது அறிவு முருகன் என்று, அந்த நமச்சிவாயம் என்ற 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும். அந்த 5 முகம் நமச்சிவாயம் என்ற அந்த 5 முகத்தில் வெளிப்பாடாகவே அந்த சரவண பவ என்ற 6
முகம் அங்கே தோன்றி அது தன்னை அது நமச்சிவாயம் என்ற அந்த சிவம் அது பிரபஞ்ச மகா அருள் பேர் ஆற்றலால் இருந்தால் கூட தன்னை அறியும் அதற்கு அறிவு இல்லை. ஆகையால் அந்த ஆறாவது அறிவான அந்த மனம், அதான் மனமே குரு அப்படின்னு நம்ம சிவானந்தர் பரமஹம்சர் அப்பா சொல்லுவார், அறிவே என்னது மனமே குரு ஜீவனே ஈஸ்வரம் அப்படின்னு. தனியாக சிவம்னு தனியாக கிடையாது, இந்த ஜீவன் இதுதான் ஈஸ்வரம். அது இங்கே ஜீவனாக இருக்குது, அதை ஈஸ்வரம் மாற்றணும். இங்கே மனமாக இருக்குது, அதை குருவாக மாற்றணும். இது இதுக்கான செயல்பாடுகள். ஏன் இந்த செயல்பாடுகள் அப்படின்னா, இது அடங்காத மனம் தருதலையாக அலைந்துக்கிட்டு இருக்குது வெளியில் எங்கே பார்த்தாலும். இதை அடக்கி இதை குருவாக்கணும். ஆனால் அது திருவை காட்டும். அதான் அந்த மனதை, அந்த மனம் என்ற அந்த மாய பேயை நாம் அதை அன்பு தாயாக ஆக்கக்கூடிய செயல்பாடு தான் இந்த தியானம், கடவுள், இந்த செயல்பாடு எல்லாம். அது எப்படி என்றால், இந்த செக்கு மாடு, இப்போ நாம் எல்லாம் மாடு, மனம் என்ற மாட்டை அடக்கி தாண்டவ கோணே அப்படின்னு சித்தர்கள் பாடியிருக்காங்க. மனம் என்ற மாடு இந்த செக்கு உலகம் பிரபஞ்சம் என்ற அந்த சுழற்சி, அந்த ஜென்ம யுக அந்த சுழற்சி முறையில் சுழன்று கொண்டே இருக்கிறது. தன்னை யார் என்று அறியாத, தான் ஏதோ ஊர் போய் சேர போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில் அது சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏன் சுற்றுது, எதுக்கு சுற்றலாம் தெரியாது. அது உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அங்கே எண்ணெய் எடுக்கிறாங்க, எள்ளு போடுறாங்க, அங்கே தனியாக ஒரு செயல்பாடு நடத்துகிறாங்க நம்மளை கொண்டு அப்படின்னு அதுக்கு தெரியாது. அப்போ இந்த செயல்பாடு அது சுற்றிக்கிட்டு இருக்குது. சுற்றும்போது அதுக்கு அறிவு கிடையாது. அதனால் ஒரு நினைப்பில் சுற்றுது, தான் ஊர் போய் சேர போகிறோம். அதே மாதிரி தான் நம்ம இங்கே இந்த காமத்திலும் இந்த உலகத்துக்கூடிய இந்த ஒரு செயல்பாட்டிலும் இந்த காமம், பற்று, ஆசை, கோபம், குரோதம் அப்படின்ற இந்த ஒரு நிலைப்பாட்டில் நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜீவனை விரயம் பண்ணி நாசம் செய்து, ஏன்னா இவங்க இன்புட் அந்த பேட்டரி, இந்த ஜீவன், இந்த சக்தி, உயிர் சக்தி தான். இதுலேருந்து தான் இங்கே எல்லாமே இங்கே ப்ராசஸ் ஆகுது. இங்கே மகிழ்ச்சி அடைந்தாலும், துன்பம் அடைந்தாலும், இன்பம் அடைந்தாலும், வாழ்ந்தாலும், கெட்டாலும், பிறந்தாலும், இறந்தாலும், இந்த ஜீவசக்தி என்கின்ற அந்த உள்ளிருக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த சிவமானது விரயம் ஆகாமல் இங்கே எந்த செயல்பாடும் நடக்காது. ஒரு செல் இருக்குது அப்படின்னா அந்த பேட்ரி சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகாமல் அது உள்ள செயல்பாடு எதுவுமே நடக்காது. அப்போ இந்த செல்லை சார்ஜ் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது சார்ஜ் ஆகுது, சார்ஜ் போட்டு வந்துடுது. டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அது இறந்துடுது. அது திருப்பி சார்ஜ் போடுறதுக்கு இங்கே தெரியல நம்மளுக்கு. அந்த சார்ஜ் போடக்கூடிய செயல்பாடு தான் யோகம், தியானம், அந்த மாதிரி செயல்பாடுகள். அப்போ இந்த தியானம் ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த மனதை குருவாக்கணும்னா தியானம் செய்யணும். ஒரு இடத்தில் குவிக்க வேண்டும். அது எங்கே குவிக்கிறோம், ஏன் குவிக்கிறோம் அப்படின்றது நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அங்கெல்லாம் போக வேணாம். நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆன்மீகம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வாழ்வியல் ஆன்மீகம் நம்ம பார்க்குறோம். சரி, அந்த ஆன்மீகம்லாம் அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு இன்னும் ஆன்மீகம் அப்படின்றால் ஆன்மாவின் மீகமாக செல்லக்கூடிய ஒரு செயல்பாடு. அப்போ ஆன்மீகம் என்றாலே பெண்மீகம். ஏன்னா அந்த ஆன்மா எங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு கேட்டால் வாழை சக்தியாக அந்த செயல்பாட்டை அது காட்டி கொடுக்கும். அப்போ பெண்மீகமாக நம்ம அந்த சக்தி மூலியமாக செல்லக்கூடிய செயல்பாடு, பெண்மீகமாக செல்லக்கூடிய அந்த செயல்பாடு ஆன்மீகம். நான் சொல்கிறது அகத்தில் சொல்கிறேன், உள்ளே இருக்க உயிர் சக்தியை சொல்கிறேன். அது புறத்தில் இருக்க சக்தி கிட்ட செல்லும்போது, அது பிண்ட சக்திகிட்ட செல்லும்போது அது காமமாக அது போய் போகமாக போகுது. உள்ளே இருக்கிற அண்ட சக்தி கிட்ட நம்ம போகும்போது அது யோகமாக போய் ஞானமாகுது. அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இந்த மாடு சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ ஜென்மமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏன் சுற்றுது, எதுக்கு சுற்றுன்னு தெரியாது. அது ஏதோ நம்ம ஊர் போய் சேர போகிறோம், நம்ம இங்கே இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தான் பெரிய ஆள், நம்ம எல்லாம் நடக்குது, நம்மளால தான் நடக்குது, நான் தான் வாழறேன், நான் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அது சுற்றுறதை நிறுத்தி நின்றால் ஒழிய அந்த செக்கு அதுக்கு தெரியாது. ஆஹா, செக்கு ஒன்று இருக்குது, நம்ம சுற்றிக்கிட்டு தான் இருக்கோம், எங்கேயும் ஊர் போய் சேர போகிறதில்ல, நம்ம சுற்றுறோம் அப்படின்ற அது உணரணுன்னாலே அது முதல்ல நிற்கணும். அது மாதிரி இந்த மனம் பேயாட்டம் ஆடி வெளியில் வியாபித்து விரிஞ்சு அது சுற்றிக்கிட்டே இருக்குது. கரன்னு சுற்றிக்கிட்டு ஒரு எண்ணங்கள் மாறிக்கிட்டே, பல கோடி எண்ணங்கள், பல கோடி சிந்தனைகள். இப்போ நீங்கள் அதை கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு பல கோடி சிந்தனைகள், பல கோடி எண்ணங்கள் வருது. அப்போ அந்த மாதிரி எண்ணத்தில் அதால் அறிய முடியல. உள்ள இந்த பிரபஞ்சத்தோட சென்டர் பாயிண்ட், அங்கே அந்த சென்டர் பாயிண்ட் செக்கு, அதை அறிய முடியல. இன்னும் நடக்குது, அங்கே இன்னும் இருக்குன்னே தெரியல. ஏன்னா சுற்றிக்கிட்டு நம்ம கரக்கான ஒரு ராட்டினத்தில் சுற்றுறோம். அப்போ என்ன இருக்குன்னு நம்மளுக்கு எதனாச்சும் படைக்க முடியுமா, எதனாச்சும் நம்ம உருவாக்க முடியுமா, இல்லை கல்யாணம் பண்ண முடியுமா, இல்லை குழந்தை குட்டி பார்க்க முடியுமா, நம்ம வேலைக்கு போக முடியுமா, சம்பாதிக்க முடியுமா, தூங்க முடியுமா, ஒன்றும் முடியாது. சுற்றுறோம்,
சுற்றுறதுல இருக்கிற அந்த மயக்கத்தில் அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். வயிறுலாம் அப்படியே இருந்தது. அந்த சந்தோஷத்துக்காக, அந்த ஒரு அல்ப சந்தோஷத்துக்காக நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதே தான் இங்கே மனசு பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த அல்ப சந்தோஷத்துக்காக சுற்றிக்கிட்டு இருக்கு. அது நிற்கும் பொழுது அந்த மனம் தான் அடங்கிய மனமே குருன்னா. அந்த மனம் எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் இந்த காமத்துலேயும் குரோதத்துலேயும் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அது இங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கிற ஜீவனை விரயம் பண்ணி அது வந்து அழிஞ்சு போகுது. அதுவே ஒரு இடத்துல நின்றுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், தான் எங்கேருந்து வந்தோமோ அது திரும்பி பார்க்கும். அது திரும்பி பார்க்க அந்த செக்கை பார்க்குது. அப்போ அந்த மாடு பார்க்கும்போது ஆஹா, இந்த செக்குகளை எண்ணெய் எடுக்கிறதுக்கு தான் நம்ம சுற்றுறோம் அப்படின்னு அது புரிஞ்சிச்சினாலே அது என்ன பண்ணுவோம், நம்ம ஊர் போய் சேரல, நம்ம வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம், நம்ம என்னைக்கு முடிகிறது, இதனால் ஒரு செயல்பாடு நடக்குது. அந்த உண்மை, அந்த தான் எங்கேருந்து வந்தோமோ, நம்ம எதுக்காக செய்கிறோமோ, இந்த வேலையை எதுக்காக வந்தோமோ அந்த உண்மை அதுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டாலே அது உணர ஆரம்பிச்சு தெளிய ஆரம்பிச்சிச்சுன்னா அதோட செயல்பாட்டு அது வந்து உணர்ந்துடும். இது ஒரு செயல்பாடு, நம்மளுக்கு உண்டான வேலை இது இல்லை, இதை நம்ம யாரோ நம்மளை வந்து இயக்கி நம்ம இந்த செயல்பாட்டை நடத்துகிறாங்க, அப்போ இதை ஒரு செயல்பாட்டை நடத்திக்கிட்டு இருக்கு, நம்ம வந்து இது இல்லை, அப்போ நம்ம இந்த செயலுக்காக நம்ம இல்லை அப்படின்னு அந்த மனம் வந்து அதுக்கு தெளிவு வந்து கொடுக்கும். அப்போ அது எங்கேருந்து வந்தோமோ அதை காட்டும். அப்போ இந்த மனம் என்பது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உயிர் சக்தியிலும் தான் மனம் வந்துச்சு. மனம் தான் உடலை படைச்சிது. அப்போ ஒரு மனம், ஒரு அப்பா அம்மாவுடைய மனம் காதல் வயப்பட்டு, ஒரு அன்பு வயப்பட்டு, அந்த அன்பின் வெளிப்பாடாக அங்கே ஒரு புணர்வு, சிவசக்தி கலப்பு புணர்வு நடந்து, அதில் வந்து ஒரு பிண்டம், அதில் ஒரு மனசு, அந்த மனம் தான் அங்கே என்ன பண்ணுது, இந்த 2 ஜீவனுடைய உயிர் சக்தி மனமாகி, மனம் ஒன்றோடு ஒன்று பிணைந்து, மனம் என்ன பண்ணுது அங்கே கேட்டிங்கன்னா ஒரு செயல்பாடை நடத்தி ஒரு புணர்வுல அங்கே ஒரு பிண்டத்தை உருவாக்குது. அப்போ எங்கேருந்து வருது, இந்த உயிர் சக்தியிலேருந்து மனம், மனதிலிருந்து பிண்டம், உடல். அப்போ உயிரிலிருந்து மனம், மனதிலிருந்து உடல். அப்போ இந்த உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், மனம் வந்து செம்மையாக இருக்கணும். அப்படின்னு தான் நம்ம வந்து இங்கே வாழ்க்கை நம்மளுக்கு வகுக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது. நம்ம ஆனால் என்ன பண்ணி வச்சுருக்கோம், காமம் வயப்பட்டு போட்டி பொறாமை அதுமாரி பல அதர்ம செயல்களிலும், பல தீய செயல்களிலும், பல வஞ்சக செயல்களிலும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மனதை வந்து விட்டு நம்ம என்ன பண்ணுறோம், உடம்பு நோயாகிட்டோம், மனசை பேயாகிட்டோம். அப்போ உயிர் என்ன பண்ணுது, நம்மளை விட்டு ஓடி போயிடுது. ஐயோ இந்த பேய்கிட்டே இந்த நோய்கிட்டே நம்ம வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஓடி போயிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த உடம்பை ஆரோக்கியமாக்கணும், மனசை செம்மையாக்கணும். அப்படி செய்யும் பட்சத்தில் அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த உயிரியை வந்து உடம்புட்டு போகுது, இதிலே தங்கிடும், தஞ்சமடையும். இதிலேயே வந்து அதுக்கு வேறு வந்து எங்கேயும் போகாது. அதே தான் அங்கே நடக்குது. அங்கே பிரபஞ்சத்துலேயும் இந்த செயல்பாடு தான் நடக்குது. அப்போ நம்மளுடைய ஒரு நிலைப்பாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு அதுதான் வந்து அகஸ்தியர் சொன்னார், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், வாசியை உயர்த்த வேண்டாம். ஓகேவா? அப்போ இந்த மனதை செம்மையாக்கக்கூடிய செயல்பாடு, மனம் இப்போ வந்து தட்டுக்கட்டு தறிக்கட்டு கிடக்கு, இதை செம்மையாக்கக்கூடிய செயல்பாடு தான் ஆன்மீகம். இதை செம்மையாக்கிட்டாலே இந்த மனம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தான் யாருன்னு தன்னை உணர்ந்துடும். அதுதான் அந்த குருவாயிடும். அப்போ என்ன பண்ணுவோம், தான் எங்கேருந்து வந்தோமோ அங்கே நோக்கி பயணப்படும்போது அது இந்த அறிவாக, இந்த பிரபஞ்ச பேரறிவாக அது என்ன பண்ணணும்னா எல்லாமே நீக்கமரம் இருந்து தன்மயமாகிவிடும். அதுக்குன்னு தனியாக இங்கே எதுவும் கிடையாது, எல்லாமே அதுன்னும் போது அப்போ தனியாக அது எங்கே எதை தேட போகுது, எதை ஓட போகுது, எதை வந்து அது வந்து நாட போகுது. இந்த நிலைப்பாடு தான் இது. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு பேடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு ஔவையார் சொன்னாங்க. அப்போ இந்த மானிட பிறப்பு இப்போ இல்லைன்னா எப்போ முடிஞ்சு போச்சு, அடுத்தது எப்படின்னா ஆக போதோ தெரியாது. ஆனால் இதிலையே நம்ம இதை உணரலைன்னா வேறு எங்கேயும் ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சு. இது மிகப்பெரிய ஒரு பாவச் செயல். இதுதான் வந்து கர்மாவாக நம்மளுக்கு வந்து விளையுது. அப்போ இந்த செக்கு மாடு சுற்றக்கூடிய நிலைப்பாடை அது நின்று யோசனை பண்ணக்கூடிய ஒரு இடத்த குவிச்சு நிற்கும் பொழுது அதான் தியானம் அப்படின்ட்டு. அது தன்னை உணர்ந்த அந்த செயல்பாடு, அந்த செக்குக்கு உண்டான அந்த அறிவு ஞானத்தை பெறக்கூடிய இது செயல்பாடு நடக்குதுன்ற செயல்பாடு தான் யோகம். ஓகேங்களா? அப்போ யோகம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஞானம் ஆகிடும். இதுதான் நம்ம என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தியானம் அப்படின்றது பக்தியில் வந்து அது ஒரு மீதே, ஒரு சிலை மீதோ இல்லை ஒரு கோயிலில் ஒரு சித்தர் மீதோ, ஏதோ ஒன்று குரு மீதோ, ஏதோ ஒரு மீது அந்த குவிக்கக்கூடிய அந்த செயல்பாடு அது பக்தியில் வந்து அது வந்து சிலையும் அப்புறம் வந்து கல் சிலை, கோயில் இப்படி நம்ம வந்து கொண்டு போய் நம்மளை வந்து குவிக்கிறாங்க. அது திருப்பி என்ன பண்ண நம்மளுக்கு தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது, நம்ம உள்ளே இருக்க தான் அந்த செயல்பாடு நடத்துது. அப்போ இங்கே யோகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, உண்மையான அந்த இறை உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர்,
அந்த உள்ள அந்த ஜீவன் அதை நோக்கி குவிக்க ஆரம்பிச்சிடும். அதை நோக்கி குவித்து அதை நோக்கி ஒரு செயல்பாடு நடக்கும்போது அது யோகமாகுது. அதை வந்து நம்ம வந்து அந்த ஒரு நிலைப்பாட்டை குவித்து அந்த செயல்பாட்டை நம்ம வந்து நடத்துறது அது தியானமாகுது. அதை வந்து நம்ம வந்து யோகத்தில் வந்து ஜபம்னு சொல்லுவோம், நிஷ்டைன்னு சொல்லுவோம். நிஷ்டைன்றது வந்து எப்படி சொல்கிறது, அந்த எப்படி நம்ம இது சொல்கிறோம்ல, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. சித்தத்தை சிவன்பால் வைக்கணும். சித்தத்தை சிவன்பால் எப்படி வைக்கணும்? வசி வசி என்று வைத்தால் அது சிவ சிவ என்று ஆகும். இப்போ சிவ சிவ அப்படின்னா ஒன்றும் கிடையாது, காற்று நெருப்பு. காற்றும் நெருப்பும் அங்கே என்ன நடக்கும்? ஃபயர் நடக்கும். அங்கே வந்து ஒரு ஜுவாலை நடக்கும். சின்னதாக இருக்கிற ஒரே நெருப்பு சின்னதாக எரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த காற்று அதிக அளவில் அங்கே ப்ளோயர் பண்ணும்போது அங்கே எம்மாம்பேரி இரும்பாக இருந்தால் கூட எம்மாம்பேரி தான் உருகிடுது அந்த டெம்பரேச்சரில். அப்போ இருக்கக்கூடிய அந்த கர்மா பாவங்கள் அனைத்தும் பிறவி அந்த எல்லா விதை அந்த சுட்டு எல்லாத்தையும் டிமாலிஷ் பண்ணி அங்கே அதான் ருத்ரன் அந்த இடத்துல செயல்பாடு நடத்தி அங்கே வந்து ஆணவம் அகம்பாவம் அனைத்தும் அழிக்கப்பட்டு அங்கே சுத்த சதா சச்சிதானந்த அந்த சிவமாக வந்து நம்ம ஆயிரும். அப்போ அதான் அந்த வசி வசி என்று அதை ஊத அந்த ப்ளோயர் அந்த இதை வச்சு இந்த கொல்லம்பட்டெல்லாம் ஊதுவாங்களே, அங்கே நெருப்பு தான் இருக்கும். ஊதும் போது அங்கே இருக்கக்கூடியதை உருக்கும். ஏன் ஊதணும் அப்படின்னு கேட்டால் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் தான் அதை உருக்கும். அப்போ இந்த சாதாரண இரும்புக்கே அப்படின்னும் போது நம்ம யுகமாக ஜென்மமாக செஞ்ச நம்ம பாட்டம் போட்டோம் அப்போ செஞ்ச அந்த பாவங்கள், ஊரு குடியை எடுத்திருப்பான், எத்தனை குளத்தை வெட்டியிருப்பான், எத்தனை குடியை எடுத்திருப்பான், என்ன பண்ணியிருப்பான் யாருக்கு தெரியும். இது எல்லாம் இந்த டிஎன்ஏ தான் உள்ளே இருக்குது. இது எல்லாம் வந்து கருக்கணும் போனால் இதுதான் ஜீவகாரண்யம், அகஜீவகாரண்யம். இந்த ஜீவகாரண்யம் செய்ய செய்ய இந்த அகஜீவகாரண்யம் என்ன பண்ணும்? புறஜீவகாரண்யம். புறஜீவகாரண்யம் இது எல்லா ஜீவனும் ஒன்று தானே. அப்போ அந்த ஜீவனை வந்து அதை வாழ்த்தும் போது அதோட செயல்பாடு மன நிறைவில் அது என்ன பண்ணும்? இந்த இருக்கிற ஜீவனுக்கு உண்டான ஆக்டிவேட் பண்ணி அந்த ஜீவகாந்த பெருக்கம் தந்து அது எல்லாம் இருக்கிற அந்த கர்மாக்களை அனைத்துமே அதை அழித்து அனைத்து எப்படி சொல்கிறது, அந்த ஒரு காமம் கோபம் குரோதம் இது எல்லாத்தையும் அடங்காமனது எல்லாம் அடக்கி இதெல்லாம் அழித்து அது வந்து இந்த செயல்பாட்டை நடத்தி தருது. அப்போ ஏன் தியானம் பண்ணணும், ஏன் ஆன்மீகம் அப்படின்னா இந்த வாழ்வியல் ஆன்மீகம். அதை தான் வந்து நம்ம சித்தனும் புத்தனும் யோகியும் நம்ம சொன்னாங்க. தமிழனுடைய வாழ்க்கை முறையே ஆன்மீகம் தான், வாழ்வியல் ஆன்மீகம் தான். அது வந்து உண்மையான ஆன்மீகம். இயற்கை சித்தன் சொன்ன அந்த அகம் சார்ந்த உள்ளே இருக்கக்கூடிய அகம் சார்ந்த உடல் மனம் உயிர், பிதா சுதன் பரிசுத்த ஆவி, அப்புறம் பார்த்தீங்க புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் எல்லாமே இந்த 3 தான். அப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் அந்த கருந்துளைன்றது இப்போ புரோட்டான், அது சுற்றி இங்கே நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறது என்ன அது எலக்ட்ரான், அது இழுத்து பிடிச்சி நிற்கிது பாருங்கள் வான்காந்தம், அது வந்து நியூட்ரான். அப்போ நம்ம உள்ள என்ன இருக்குது? அதே மனம் உடல் உயிர். இந்த உயிர் தான் என்ன? இது புரோட்டான். இந்த மனசு தான் என்ன? அது நியூட்ரான். இந்த உடம்பு தான் அந்த எலக்ட்ரான். இது வந்து சுற்று, இதில் இறங்காது, இந்த ஏங்காது, இந்த உடம்பு இயங்காது. இப்போ இந்த மனம் தான் உயிரும் தான் பாண்டிங். அப்போ வந்து இந்த மனம் அடங்கா மனமாக இருந்தால் அதுக்கும் சிவத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அது எப்போ அடங்குதோ அப்போ தான். அதனால தான் வந்து அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையான்னு சொன்னாங்க. இந்த முருகன் வந்து அவன்லேருந்து தான் வந்தான், நமச்சிவாயத்துலேருந்து தான் வந்தான். அவன் நமச்சிவாயத்தையே ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை சொன்னான். ஏன்னா நமச்சிவாயத்துக்கு தெரியாது உண்மை, ஏன்னா அதுக்கு மனசு கிடையாது. இப்போ முருகனுக்கு தான் மனசு வந்தது. அப்போ அதை தான் சொன்னான் முருகு, அந்த சரவண பவ. அப்போ அந்த 6வது அறிவு அது என்ன பண்ணுது? அதுதான் வந்து நமச்சிவாயத்தையே நீ யாருன்னு அது காட்டுது. நீ தாண்டா நமச்சிவாயம், நீ தான் இந்த பிரபஞ்சம், நீ தான் இதுன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளேயே அது கலக்குது. அது நெத்திப்பொட்டுலேருந்து வந்துச்சு. அப்போ நெத்திப்பொட்டுல என்ன இருக்குது? உள்ள உச்சிக்கும் கீழே உள்நாக்குக்கு மேலே மச்சியிலே அந்த விளக்கு சொன்னாங்கள்ல. அப்போ அது உள்ளே இருக்கிற அந்த அங்கேருந்து அது வந்து அது தண்ணியே யாருன்னு தனக்கே தானே வந்து காட்டக்கூடிய ஒரு செயல்பாட்டை நிகழ்த்திட்டு அது வந்து போச்சு. அந்த நிலைப்பாடு தான் வந்து நம்ம சுழுமணின்னு சொல்கிறோம். அது ஒன்று இடகலை, ஒன்று பிங்கலை, இதெல்லாம் வந்து நிறைய நம்ம வந்து சரத்தில் நம்ம வந்து சொல்கிறோம். இது உள்ள வாசி யோக செயல்பாடு. இதுதான் சித்த வித்தை அப்படின்னு சொல்லிட்டு சிவானந்த பரமஹம்சர் வந்து நம்மளுக்கு உண்மையான ஒரு மார்க்க உண்மையான ஒரு நிலைப்பாட்டை வந்து உண்மையாக சிவமாகக்கூடிய செயல்பாடு. இதை தவிர வேறு ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா எல்லாமே இங்கே பிழைப்பாய் போச்சு. எல்லாமே வந்து எத்தனையோ அகஸ்தியரும் போகர் எல்லாம் சொன்னாங்க. அவங்களாம் பரிபாஷையில் சொன்னாங்க. அவங்க செஞ்சது உண்மை, அவங்க நடந்தது உண்மை. ஆனால் அதுக்குண்டான செயல்பாட்டை வந்து இங்கே நடத்துறதுக்கு உண்டான சூழ்நிலையில் காலநிலையும் இல்லை. அவங்க சொன்னது இதுதானான்னு சொல்லக்கூடிய செயல்பாட்டில் அதெல்லாம் பரிபாஷையில் சொன்னாங்க. ஒருத்தங்க ஒரு புரிதலுக்கு ஒன்று சொல்லி ஒன்று செஞ்சு பல பேர் மாண்டு போயிருக்காங்க, பல பேர் வந்து பித்துக்குழி ஆகியிருக்காங்க, பல பேர் வந்து ஏதோ குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் உருப்படி ஆனவங்கள்னு யாருன்னு கேட்டால் யாருக்கும் சொல்ல தெரியாது. ஆனால்
இந்த ஜெனரேஷனில் கண்கூடாக உணர்ந்து தனக்குன்னு ஒரு சொசைட்டி, தனக்குன்னு ஒரு குரூப்பு, தன் நிலைப்பாட்டை உணர்ந்த அந்த வம்சாவழி வந்தவங்க உண்டான ஒரு எப்படி சொல்கிறது, கைடன்ஸோட ஒரு செயல்பாடு ஒரு நடக்குது. ஏன்னா இந்த யோகத்தில், இந்த வாசி யோகத்தில், இந்த சித்த வித்தை மார்க்கத்தில் நம்மளுக்கு இந்த உடல் இணைச்சும் மாற்றங்கள் நிகழும்போது, ஏன்னா மடைமாற்றம் நடக்குதாங்க. வெளிசுவாசம் உள்சுவாசம் போது பல நிலைப்பாடுகள் உள்ளே வந்து சேஞ்ச் ஆகும். செக்கு மாடு நின்றுடுச்சுன்னா அடிப்பான் போட்டு, ஏன் நிற்கிறேன்னு. அதையும் மீறி அது நின்னால் ஒழி அங்கே வந்து அந்த செக்குயோட நிலைப்பாட்டை, செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு, செக்கு தான் சிவலிங்கம்னு உணர முடியாது அதால். அப்போ அந்த வைராக்கியம், அந்த அடி தாங்கணும் உள்ள அந்த நிலைப்பாடு. ஏன்னா மாயை அடிக்கும், வேலை வாங்கும். உன்னை வந்து வா காமத்துக்கு வா, அங்கே வா, இங்கே வா, நீ எப்படி உருப்பிட்டுருவ, நீ எப்படி சிவன் கூட சேர்ந்துருவ. ஏன்னா ஏற்பாடுகள் அப்படி நடத்தப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த மாயை பிடிச்சி இழுக்கும். இதையும் மீறி வைராக்கியத்தோடு நிற்கிறதுக்கு உண்டான செயல்பாட்டுக்கு அதுக்கு ஒரு பல செயல்பாடுகள் உள்ளே நடக்கும்பொழுது அதுக்கு உண்டான கைடன்ஸ் வேணும்ல. அந்த கைடன்ஸ் வந்து வழியாக வந்தவங்க, அந்த தோன்றலில் வந்தவங்க வந்து நம்மளுக்கு சொல்லி பக்கத்தில் இருந்து இந்த செயல்பாட்டை நடத்தும் பொழுது அது நம்மளுக்கு வந்து ஞானமாகி நம்மளுக்கு ஜீவ ஐக்கியமான செயல்பாடு நடக்குது. ஆனால் இங்கே நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, செய்கிறாங்க, போகிறாங்க, யூடியூப்பில் பார்த்து செய்கிறாங்க, அங்கே பார்த்து செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பித்து பிடிச்சி போயிருக்காங்க, நிறைய பேர் ஒன்றுலாம் பர்தேசி பண்ணுறான்னு போயிருக்காங்க. குடும்பம் கூட்டி, அருமையான குடும்பம், அழகான பிள்ளை விட்டுட்டு அவனும் எங்கேயோ போய் இப்போ எதுக்கு வாழுது அந்த வாழ்க்கை. யாரும் வந்து குடும்பத்தை விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளை விட்டுட்டு வரணும்னு எந்த குருநாதனும் எவனும் சொல்லு. சிவானந்த பரமஹம்சரே வந்து பொண்டாட்டி பிள்ளை கூட்டி அவங்களுக்கும் அந்த முக்தி உனக்கு கிடச்சது அவங்களும் கொடுத்து குடும்பத்தோடு கூட்டு வா, குடும்பத்தோட ஞானத்தில் இருங்க அப்படின்றாங்க. ஏன்னா இந்த செயல்பாட்டை நடத்தும் பொழுது அங்கே ஞானமாக பிறக்கும் பிள்ளை. பொண்டாட்டியும் புருஷனும் யோகத்திலேருந்து அந்த போகம் செய்யும்பொழுது அங்கே மாணிக்க வாசகரோ இல்லை ஒரு திருஞான சம்பந்தரோ பிறப்பார். இப்போ எல்லாம் என்னது, காமத்தில் இருந்து அந்த போகத்தை செய்யும்போது எல்லாம் இங்கே எப்படி பிறக்குதுங்க பிள்ளைங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா உலகம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இந்த 2K கிட்ஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து புரிய வச்சு இந்த செயல்பாட்டை நடத்தக்கூடிய செயல்பாடு ஒரு ஆன்மீகவாதி, உண்மையான ஆன்மீகவாதி, உண்மை உணர்ந்த ஆன்மீகவாதிக்கெல்லாம் கடமை. இது ஒரு பொழப்பாவோ இது ஒரு பிஸ்னஸாவோ நடத்துறது மகா பாவம். ஏன்னா பணம் ஒன்றும் பாவியிடத்தில் எந்த சித்தனும் இருக்க மாட்டான், சைத்தான் தான் இருப்பான். அங்கே போனால் சாத்தானுடைய செயல்பாடு தான் நம்மளுக்கும் வரும். இதுக்காக நம்ம கஷ்டப்படுறோம், இதுக்காக நம்ம போகிறோம். அதனால் உணர்ந்து, உண்மையை உணர்ந்து, இந்த கடவுள் என்பது என்ன, தியானம்னா என்ன, ஆன்மீகம் என்பது தனி, ஆன்மீகம் வேறு நாம் வேறு கிடையாது, ஆன்மீகம் வாழ்க்கை வேறு நம் வாழ்க்கை வேறு கிடையாது. அந்த ஆன்மீக வாழ்க்கை தான் மாயை இப்போ வந்து ஃபுல்லாகவே கார்பரேட் லைஃப் ஆகிடுச்சு. இப்போ கண்ட இப்படி சொல்கிறது உருப்படாத ஒரு வாழ்க்கையாகி போச்சு. ஏன்னா இந்த வாழ்க்கையை நம்ம லைஃப் ஸ்டைல் ஒழுங்காக நல்ல வாழ்க்கை நல்ல ஸ்டைல் அப்படின்னு தான் வெள்ளைக்காரன் சொன்னது கரெக்டு அப்படின்னு தான் அவனே நம்மளதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். இப்போ நம்ம இதெல்லாம் கரெக்டு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் கரெக்டு, இப்படிலாம் வாழ்ந்த கரெக்டு, இந்த பணத்தை தேடி ஓடணும் கரெக்டுன்னா நம்ம எந்நேரம் ஆரோக்கியமாக இருந்திருக்கோமே, நம்ம எந்நேரம் செம்மையான மனதோடு நம்ம எல்லாமே ஆனந்தமாக நிம்மதியாக வாழ்ந்துருக்கணுமே. ஏன் அப்போ எங்கே நடக்குது தப்பு? நமது சித்தன் புத்தன் சொன்ன இந்த ஆன்மீக வாழ்க்கையை விட்டு, இயற்கை வாழ்க்கையை விட்டு, நான் யார், நான் என் உடம்புனா என்ன, என் மனசுனா என்ன, என் மனசோட முதல்ல உடம்போட மொழி தெரியணும், மனசோட கதி தெரியணும், உயிரோட பதி தெரியணும். இது தெரியாமல் நீங்கள் எந்த புண்ணாக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு புண்ணியம் கிடையாது. எல்லாமே ஆணிப்புடு, வெட்டி ஆணிப்புடுங்கிற கதை தான் இங்கே. பிடுங்கிறதெல்லாம் வெட்டி ஆணி தான் இங்கே. இது தெரிஞ்சு சாதிச்சிட்டேன், பிடுங்கிட்டேன், கீழ்ச்சிட்டேன், கட்டிட்டேன்றது ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா உலகத்தில் இது மாயை. ஏன்னா நாளைய சவங்கள் இது மெச்சி வாழ்ந்து இங்கே ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. சிவம் மெச்சிச்சா அதுதான் என்னுடைய டார்கெட்டாக இருக்கணும், அதுதான் என்னுடைய சாதனையாக இருக்கணும். சிவம் என்னை மெச்சுகிறதா என்பது தான் சாதனை. இங்கே வந்து சவம் என்னை மெச்சுறதுக்கு சாதனை கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வாழ்கிறவங்க எல்லாமே அடுத்தவங்களோட அபிமானத்துலேயும் அபிப்பிராயத்திலும் தான் இங்கே நான் தான் அதுன்னு வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்கள திருப்திப்படுத்தணும், அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்கிறாங்க, அது இல்லை. நம்மளுக்குள்ளே நம்ம நம்பி ஒன்றிருக்கே ஒரு உயிர், ஒரு சக்தி ஒருத்தி வந்திருக்காளே, அவளை வாழா வெட்டி ஆகிட்டு இங்கே புறத்தில் என்ன பண்ண போகிறோம்? யுகமாக ஜென்மமாக வாழ வெட்டியாக இருக்குது. அவள் கூட ஒரு தாட்டி வாழ்ந்துட்டு தான் போங்களேன், வாழ்ந்து பாருங்கள். அவள் கூட அந்த வாழை மனோன் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற அந்த சக்தி, ஜீவசக்தி, நான் காளின்னு சொல்லுவேன், அவளை சிவகாமியாக அந்த காளியாக இருக்கா அவள். ஏன்னா வாழை வெட்டியாக அவளை வச்சுருக்கோம், அதனால் காளியாக இருக்கா. ஆட்டம் போட்டுட்ருக்கா அந்த மனசு, கண்ணாப்புனா ஆட்டம் போட்டுட்ருக்கா. சுடுகாட்டில் நின்று ஆட்டம் போட்டு பேய் ஆட்டம், அப்படி தான் நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவள் கூட வாழ்ந்து, அவளை வந்து அனுசரித்து அவள் கூட வாழ்ந்து அவள் மெய்ப்பா. ஏன்னா இத்தனை வருஷமாக அவள் வாழ விடாமல் அவளை வாழ வெட்டியாக வச்சுருக்கேன், மதிப்பாக தான் அதை வாங்கி அவள் கூட வாழும்போது அவள் சிவகாமி ஆக்கி பாருங்க. அவள் தான் குரு. அவள் அந்த சிவமாகி சத் ஆனந்தமாக சிவானந்தம் தந்து அனுபூதி தருவாள். ஏதோ நான் உணர்ந்த ஆன்மீகத்தை சொல்கிறேன். இது வந்து யாரும் ஏற்கவும் சொல்ல,
யாரையும் வந்து தவறுன்னு சொல்லலை. ஏன்னா அவங்கவுங்க நிலைப்பாட்டுக்கு அவங்கவுங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உண்மை ஆன்மீகத்துக்கு போங்க. ஏன்னா எம்மா பிறந்துட்டோம், எம்மா கஷ்டப்பட்டுட்டோம். ஏதோ நீங்கள் இந்த ஆன்மீகம் என்பது பொருளுக்காகவோ பொண்ணுக்காகவோ புகழுக்கானதோ அல்ல. அது ஒரு தனி பயணம். அது ஆத்மாவுக்கான, ஆன்மீகத்துக்கான, பிரபஞ்சத்துக்கான ஒரு பயணம், பிரபஞ்ச வாழ்வுக்கான ஒரு பயணம். உலக வாழ்வுக்கான பயணம் அது கிடையாது. உலக வாழ்வுக்கு மாயை தான் உலகத்தில் வாழ்வு கொடுக்கும். சைத்தான் தான் உலகத்துக்கு உண்டான வாழ்க்கை தரும். பிரபஞ்சத்துக்கு உண்டான வாழ்க்கை சிவன் தான் தரும். அப்போ இந்த உலகத்துக்கு உண்டான வாழ்க்கைக்கு உண்டான வாழ்க்கை இது கிடையாது ஆன்மீகம். தயவுசெய்து அப்படி உண்டான நிலைப்பாடு இருந்தால் வராதிங்க. அப்படியே வெந்தது திண்டு விதி. ஏன்னா உலகத்துலனாச்சும் வாழ்ந்துட்டு மாது சூது கூட வாழ்ந்துட்டு செத்துப்போங்க. திருப்பி பிறந்துக்கிட்டு இருக்கணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா இப்போயே உலகம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அடுத்தது எப்படி மாயோட செயல்பாடுகள் பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ மாயையோடைய ஆளுமை பயங்கரமாக இருக்குது. அது நம்மளை கைப்பாவையாக்கி நம்மளை எப்படி சொல்கிறது, புழிஞ்சி சாறு எடுத்துகிட்டு பாழங்குழியை தள்ளிட்டு அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம விட்டு நீ சாறு உண்ணியாக நம்மளை சார்ந்து தான் அது வாழ முடியும், தனியாக அதுக்கு வாழ்க்கை கிடையாது. அப்போ நம்ம அதுக்கு ஒரு தீனியாக நம்ம வந்து இங்கே ஆகிட்டு இருக்கோம். இந்த தீனிலேருந்து மாறி சிவத்து கூட நம்ம சேரும்பொழுது சிவானந்த அனுபூதி பெற்று எல்லோரும் நிம்மதியாக ஆனந்தமாக வாழ்வியல் ஆன்மீகத்தை உணர்ந்து நம்ம வாழணும் அப்படின்னு எல்லாமல்ல அந்த பரம்பொருள் 15 சித்தர்களையும் குருநாதன் அப்பா சிவானந்தரையும் பிரார்த்தித்து அருள் பேராற்றலின் கருணையினாலே அனைவரும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் என்று நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் பார்ப்போம். அறிவோம் மாக்கால். ஓம் சக்தி, ஓம் சக்தி. சிவானந்தமே ஜீவசுகம், சித்த வித்தையே வாழ்கின்றோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.